மார்க்கத்தின் மூல ஆதாரம் என்பதற்கு சகோதரர்கள் தொடர்ந்து ஒரு வசனத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். وَمَنْ يُشَاقِقِ الرَّسُولَ مِنْ بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى என்ற வசனத்தை சொல்கிறார்கள். இந்த வசனத்தில் மூமின்களுடைய பாதை, மூமின்கள் அல்லாதவருடைய பாதை என்ற இரண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். நீங்க என்ன சொல்கிறீர்கள்? மூமின்களாக சேர்ந்து ஒரு பாதை உருவாக்கி கொண்டால் அதையும் கடைபிடிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் உண்மையில் இந்த வசனம் உங்களுக்கு எதிரான கருத்தை தான் தருகிறது. இஜ்மாவை பின்பற்றக்கூடாது, குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் ஏற்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது. மூமின்களின் அல்லாதவருடைய பாதை என்ன என்றால் கேட்டார்கள். அதுக்கு பதில் சொல்லுவோம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமினை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானா, மூமின்களுடைய பாதை என்று சொல்லியிருக்கிறானா? மூமின்களுடைய பாதை என்றால் என்ன? மூமின்களாக கூடி அவர்களாக ஒரு பாதையை உருவாக்கி கொள்வது, அந்த பாதை அல்லாஹ் சொல்கிறானா? மூமின்கள் அனைவரும் செல்ல வேண்டிய பாதையை அல்லாஹ் சொல்கிறானா? சகோதரர்களே சொன்னார்கள், குர்ஆன் ஒன்றை உண்மைப்படுத்தக்கூடியது, அதிலே பல வசனங்களுக்கு விளக்கம் இருக்கும் என்று சொன்னார்கள். மூமின்கள் செல்ல வேண்டிய பாதை என்ன என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான். இன்னமா கான கௌலல் மூமினின் இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும். மூமின்கள் அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வின் தூதரின் பக்கமும் வாருங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடப்பட்டால் ஐயகூலு சமிஅனா வ அத்தஅனா, அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். இதான மூமின்களுடைய பாதை. குர்ஆன் தெளிவாக சொல்லிவிட்டது, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படு. அல்லாஹ் ரசூல் யாரு, அல்லாஹ்வை வேறு யாரு சொன்னாலும் கட்டுப்படாது என்று குர்ஆன் சொல்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்கிறான், ஒமா கான லி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா ஐ யகுன லஹுமுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு மூமினுக்கு ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் அதிலே மாறு கட்டுப்படுவதை தவிர ஒரு மூமினுடைய செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது, முழுமையாக கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப மூமின்களுடைய பாதையை கடைபிடிக்க வேண்டும் என்றால் குர்ஆன் ஹதீஸை கடைபிடிக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸ் அல்லாத வேறு எதையும் கடைபிடிக்க கூடாது. மூமின்கள் அல்லாதவருடைய பாதை என்னன்னு கேட்டாங்க. அதையும் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார், நரகத்திலே சில முகங்கள் மறுமையிலே புரட்டப்படும். யகூலூன, அவர்கள் சொல்வார்கள், என்ன சொல்வார்கள்? எங்கள் இறைவா, நாங்கள் இன்ன அத்தானா சாதத்தனாவ குபரானா, எங்களுடைய தலைவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். ஃபலல்லூன சபீல், நேரான பாதையை விட்டவர்கள் எங்கள் வழிதவறி விட்டு வழிகெடுத்து விட்டார்கள் என்று மறுமையில் புலம்புவார்கள். ஆக மூமின்களுடைய பாதை குர்ஆன் ஹதீஸ் மட்டும், மூமின்கள் அல்லாதவருடைய பாதை குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ், முன்னோர்கள் பெரியோர்கள் மக்கள் சொன்னது மற்றவங்க சொன்னது என்று யாரெல்லாம் செல்வார்களோ அவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்று தெள்ள தெளிவாக இந்த வசனம் சொல்கிறது. அடுத்து சகோதரர்கள் இந்த குர்ஆனை சொன்னாங்க. குர்ஆனை எடுத்துக்காட்டி, பார்த்தீர்களா, இது நாங்கள் குர்ஆன் என்று சொல்கிறோம், உங்களால் குர்ஆன் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்க சொல்றதே பரிசீலனை பண்ணணும். நீங்க ஒன்ன குர்ஆன் காட்டிட்டு அதை குர்ஆன் ஏத்துக்கிற முடியாது. அந்த அந்தஸ்துல நீங்க இருக்கவும் இல்லை. நீங்க குர்ஆன் ஒன்ன காட்டினா அதை நாங்க வாங்கணும். அந்த அட்டையில இருந்து இந்த அட்டையை தான் நீங்க காட்டினீங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அது குர்ஆனா இல்லையா நாங்க செக் பண்ணணும். ஏன்னா நீங்க நம்பிக்கைக்குரிய ஆட்கள் இல்லை. குர்ஆன்ல நாணயமா நடக்கக்கூடியவர்கள் கிடையாது. நீங்கள் குர்ஆனில் எப்படியெல்லாம் விளையாடி இருக்கிறீர்கள், குர்ஆனில் இல்லாததை சேர்த்து இருக்கிறீர்கள், குர்ஆனுடைய பாதுகாப்பை உடைத்து இருக்கிறீர்கள். அதையெல்லாம் பேசினால் பேசிக்கொண்டிருக்கலாம். அதற்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். குர்ஆன்ல நாங்க ஒற்றுமையா இருக்கோம், ஒன்றுபட்டு இருக்கோங்கிறாங்கல்ல, இவர்கள் ஏற்றுக்கொண்ட அறிஞர் ஷாரானி, அப்துல் வஹாப் ஷாரானி அவர்களை பெரிய அறிஞராக போற்றுவார்கள். ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர். தப்லீக் நூற்களிலும் இவர் போற்றப்படக்கூடிய ஒரு ஆள். அவர் தபகாத்துல் குப்ரா என்ற ஒரு நூலை தொகுத்திருக்கிறார். அதுல குர்ஆனுடைய பாதுகாப்பை எப்படி உடைக்கிறார் என்று பாருங்கள். ஷாபான் மஜ்தூம்னு ஒரு ஷேகா, மஜ்தூப், அவர் ஒரு பைத்தியக்காரர். அவர் என்ன பண்ணுவாரா, மக்களுக்கு உரையாற்றுவாராம் மெம்பர்ல. கான யக்ரவு சுவரன் கைர சுவரில்லத்தி ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல இல்லாத சூறாக்களை எல்லாம் அவர் ஓதுவாரு. யாரு? இவங்க அவுலியான்னு எழுதி வச்சிருக்கிறவங்க, ஷேഖ்னு எழுதி வச்சிருக்கிறவங்க
குரான்ல இல்லாத சூறாக்களை எல்லாம் ஓதுவாராம். ஃபலா யுன்கிர் அலைஹி அஹதுன், அங்கே இருக்கக்கூடிய யாரும் அதை மறுக்கவில்லை. அப்ப என்ன உங்களுடைய இஜ்மா? உங்களுடைய இஜ்மா என்ன சொல்லுது? நீங்க வச்சிருக்கிறது குரான் இல்ல, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்க குரான் சொல்லுவோம். ஏன் இந்த இஜ்மா குப்பையெல்லாம் நாங்க எடுக்க மாட்டோமே, அதனால எங்க குரான்ங்கிறது இறைவன் கொடுத்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. உங்க நிலைப்பாட்டில் இருந்தா குரான்ல இல்லாத நிறைய விஷயம் விடுபட்டிருக்கு. அவுலியா ஓதி இருக்காரு குரான்ல இல்லாத சூறாக்களை, அது அங்கிருந்து யாரும் மறுக்களை ஏத்துக்கிட்டாங்க. இவர் ஓதக்கூடியது எல்லாம் ஒரு பொதுமக்கள் இது குரான்ல உள்ளது என்று கருதக்கூடியவர்களாக இருந்தார்களாம். அவர் என்ன ஓதுவாரு மெம்பர்ல? ஒமா அன்தும் ஃபீ தஸ்தீகி ஹூதிம் பிஸ்ஸாதிகீன், அவர் ஓதக்கூடியது இது குரானா. வலகத் அர்ஸலல்லாஹு லனா கௌமம் பில் முத்தஃபிகாத்தி யல்ரிபூனனா வ யாஹுதுன அம்பாலனா வமா லனா மின் நாசிரீன். இதெல்லாம் குரான்ல இருக்குதா? உங்க அவுலியான்னு சொல்லக்கூடிய எழுதி வச்சிருக்காங்களே. அப்ப நீங்க இஜ்மா, உங்க கருத்துப்படி இஜ்மான்னு பாத்தீங்கன்னா குரான் பாதுகாக்கப்படவில்லை என்று நீங்கள் சொல்ல வேண்டும். குரானை ஏத்துக்கிற முடியாது. அப்ப உங்களுடைய வாதம் உங்களுக்கு எதிராக திரும்புகிறது. அடுத்து கேட்டாங்க, உங்களுடைய குரானை நீங்கள் காட்டுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்க குரானை காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க. முதல் நீங்க விவாத தலைப்புல என்ன போட்டுக்கிட்டீங்க? விவாதத்தை ஒப்பந்தத்தில் தெளிவா எழுதி இருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தை பேசுவதாக இருந்தாலும் குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் ஆதாரம் காட்ட வேண்டும் என்று எழுதி இருக்கிறோம். அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்ட விஷயம் தானே. இன்றைக்கு சமுதாயத்தில் நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டது என்பது குரானு தான். அதை நீங்களும் ஒத்துக்கொண்டு தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு இருக்கிறீங்க. நானும் நாங்களும் ஒத்துக்கொண்டு தான் அதை ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறோம். இப்ப எதுக்கு இது குரானா இல்லையாங்கிற சர்ச்சை எதுக்கு கிளப்புறீங்க? அப்படி கிளப்புனா அதையும் பேசுவோம். நீங்க குரான்ல என்னென்ன தில்லுமுள்ள பண்ணியிருக்கிறீங்க, எப்படி எல்லாம் திருவிளையாடல் ஆடி இருக்கிறீங்க, அதெல்லாம் பேசுவோம். அது தனி தலைப்பு போடுவோம். இந்த இஜ்மா கியாஸ்ல நீங்க திசை திருப்புறதுக்கு கொண்டு போக கூடாது. குரான் இஜ்மால தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். இஜ்மாவுக்கு என்ன ஆதாரம் என்றால் குரான் தான் ஆதாரம் என்று சொல்கிறீர்கள். இப்ப என்ன இருக்கு நீங்க சொல்றது? முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழியில இருந்து முட்டை வந்துச்சா, இந்த மாதிரி உளறி கொண்டு இருக்கிறீர்கள். குரான் பாதுகாக்கப்பட்டதுக்கு இஜ்மாவா? இஜ்மாக்கு ஆதாரம் என்ன கேட்டா குரானா? அப்ப இதை பேசுறதுக்கு நம்ம இங்க கூடி இருக்கிறோம். குரான்னா என்ன தனியா பேசுவோம். உங்களுக்கு ஒவ்வொரு வரியா விளக்குறோம் குரான்னா என்னன்னு சொல்லி. அடுத்த சகோதரர்களே, இவங்க கேட்டாங்க, திரும்ப திரும்ப பல தடவை பதில் சொல்லியாச்சு. குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, சஹாபாக்கள் நமக்கு குரானை சேர்ப்பித்தார்கள், இது இஜ்மாவுக்கு ஆதாரம் கிடையாது, எப்படி ஆதாரம் இல்லைன்னு விளக்கியாச்சு. திரும்ப திரும்ப நம்ம சொன்னதை காதுல வாங்காம சஹாபாக்கள் வழியாகத்தான் வந்திருக்கிறது, இஜ்மாவாகத்தான் இந்த குரான் வந்திருக்கிறது, குரானை நீங்க ஏற்றுக்கொண்டால் இஜ்மாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இஜ்மான நீங்க என்ன சொல்றீங்க? குரான் ஹதீஸ்ல இல்லாத மூணாவது மூலாதாரம் என்று சொல்கிறீர்கள் இஜ்மா. அதுக்கு தானே இந்த கேள்வி நீங்க கேட்கறீங்க. இந்த குரானை நீங்க கேட்கறீங்க, இஜ்மா அடிப்படையில் தான் குரான் பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு. இப்ப நான் என்ன உங்களிடத்துல கேட்கிறேன் என்று சொன்னால், சஹாபாக்கள் குரானை நமக்கு கொடுத்தாங்க, இஜ்மாவாக சமுதாயத்தில் வந்திருக்குன்னு சொல்றீங்கல்ல. நம்ம என்ன கேட்கிறோம்? குரானை கொண்டு வந்த இந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஆயத்துகளை, வசனங்களை அவர்களாக உருவாக்கி இதுதான் குரான் என்று அவர்கள் சொல்லி இருந்தால், அப்படி சொல்லி நாங்கள் அதை ஏற்றிருந்தால் அப்போதுதான் நீங்கள் இஜ்மாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்றீங்களா? இஜ்மாவுக்கு இதை நீங்க காட்டினீர்கள் என்று சொன்னால் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். சஹாபாக்கள் நபி அவர்கள் சொல்லாத குரான் வசனத்தை சேர்த்துட்டாங்களா? மார்க்கத்தில் இல்லாத ஹலால் ஹராம் சம்பந்தப்பட்ட வசனங்களை அவர்கள் சேர்த்து விட்டார்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்களோ அதைத்தான் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் என்ற இது என்ன இஜ்மா இருக்குது? இதுல என்ன இஜ்மா இருக்குது? இஜ்மாங்கிறது உங்களுக்கு மூணாவது அடிப்படையில் குரானை தாண்டி சஹாபாக்கள் குரானை தான் எடுத்து சொன்னார்கள், அதில் கொஞ்சம் கூட கூட்டவில்லை, குறைக்கவில்லை என்று சொன்னால் இதுல உங்க இஜ்மா எங்க இருக்குது? இதை எப்படி நீங்க நிறுவ முடியும்? இதுல கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? இதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்றேன். பல உதாரணங்களும் சொல்லியாச்சு, விளங்குற மாதிரி தெரியல. இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஆளுக்கு நம்ம கடிதம் எழுதுறோம், உபதேசம் பண்ணி நம்ம மகனுக்கு எழுதுறோம்னு வைங்களேன். ஒரு ஆள் கையில கொடுத்து என் மகன்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிறோம். அவர் போய் மகன்கிட்ட கொடுக்குறாரு. இதை எப்படி விளங்கிக்கிடுவோம்?
நான் சொன்ன உபதேசங்களை அவர் என்னுடைய மகனிடத்தில் சேர்ப்பித்திருக்கிறார். இதான் என்னுடைய அர்த்தம். இதை யாராவது இப்படி புரிவாங்களா? அந்த கடிதத்தை போய் கொடுத்தாரே அவரை இவர் பின்பற்றுகிறார், இவர் இஜ்மாவாக கூறிவிட்டார், அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று யாராவது சொல்வாங்களா? சஹாபாக்கள் குர்ஆனை முடிவு செய்யவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான் குர்ஆன் என்று அவர்கள் முடிவு செய்து முடித்து விட்டார்கள். அதைத்தான் சஹாபாக்கள் நமக்கு எடுத்து சொன்னார்களே தவிர நீங்கள் சொல்ற மாதிரி குர்ஆன் இல்லாததை அவர்கள் உருவாக்கி விட்டார்களா? அப்ப திரும்ப திரும்ப கேட்டா நீங்க வழங்கிக்கிறணும் எவ்வளவு பெரிய அறியாமையில இருக்கிறாங்கன்னு. அப்ப இவங்க இஜ்மாவை நம்ம கேட்டோம்ல, இஜ்மாவுக்கு பட்டியல் சொல்லுங்கன்னு கேட்டோம். நீங்க இஜ்மா அடிப்படையில் எடுத்த முடிவுகளை சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். ஏதாவது வாயை திறந்தாங்களா? இந்த இஜ்மா எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? இஜ்மான்னு ஒன்னே கிடையாது, அதுல 1000 குழப்பம், ஏராளமான பித்தலாட்டம் எல்லாம் வரும், ஒவ்வொன்றா வரும். இதை எதுக்கு அவங்க கையில் எடுக்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு லூப்பை போடணும். மார்க்கத்தை பின்பற்றுவதில் குர்ஆனை கடைபிடிக்கிற மாதிரி, ஹதீஸை கடைபிடிக்கிற மாதிரி இன்னொரு வழி இருக்குது. இஜ்மாங்கிற பொய் இல்லாத ஒரு வழியை உருவாக்கி வச்சுக்கிட்டு நாளை பின்ன நீங்க ஏதாவது கேட்பீங்கல்ல, கேட்கும் போது தப்பிக்கிறதுக்கு இல்லாதெல்லாம் சொல்றதுக்கு இஜ்மாவில் முடிவெடுத்திருக்கிறோம், கியாஸ்ல முடிவெடுத்திருக்கிறோம். இப்படி மார்க்கத்துடைய பாதுகாப்பை உடைத்து உங்களுடைய இஜ்மாவுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக சஹாபாக்கள் மேலேயே அவர்கள் குர்ஆனில் இல்லாததை சொல்லிவிட்டு முடிவெடுத்து விட்டார்கள் என்று நீங்கள் அவதூறு சொல்ல கிளம்பி விட்டால் இதை விட ஒரு அறியாமை என்ன இருக்க முடியும்? அடுத்தது அன்பிற்குரிய சகோதரர்களே, எதிர்த்தரப்பு மௌலவிகள் நல்லவங்க, மார்க்கம் அவங்க படிப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனை? அசத்தியத்துக்கு வாதிக்க வந்ததுனால அவங்கள்ட்ட நிறைய முரண்பாடுகள். என்ன கேள்வி கேட்டாங்க? மகாமே இப்ராஹிம் நபிகள் நாயகம் சொன்னார்களா, சஹாபாக்கள் சொன்னார்களா? இஜ்மா அப்படிலாம் கேட்டாங்களா இல்லையா? கடைசி அமர்வு மௌலவி பேசுற, நம்ம முன்னாடி என்ன பேசுறேன்னு தெரியாமலே அவர் சொல்றாரு, நபிகள் நாயகத்துக்கு ஷஃபா மர்வா தெரியாதா? காஃபிர்கள் சொன்னா தெரிந்தது. நபிகள் நாயகத்துக்கு அரஃபா தெரியாதா? நபிகள் நாயகத்துக்கு மக்காமே இப்ராஹிம் தெரியாதா? அப்ப நபிகள் நாயகத்துக்கு தெரியும்ல, அப்ப இஜ்மாவோட மக்காமே இப்ராஹிம் கண்டுபிடிச்சான்னு ஏன் சொன்னீங்க? அவங்களே முதல்ல என்ன செஞ்சாங்க? இஜ்மாவோட தான் அரஃபா, இஜ்மாவோட தான் கஅபா, இஜ்மாவோட தான் மக்காமே இப்ராஹிம் முதல்ல சொன்னதுக்கு முரண்பாடு. அடுத்து கேட்காரு, இஜ்மா வேற இத்திஃபாக் வேற, ரெண்டும் அரபி வார்த்தை. இஜ்மா வேற இத்திஃபாக் வேறயா? நீங்க தான் இஜ்மாக்கு தாரீஃப் சொன்னீங்க. இஜ்மாவும் இத்திஃபாக் ஒரே வார்த்தை. என்ன தாரீஃப் சொன்னாங்க தெரியுமா? என்னது? இத்திஃபாக்கு முஜ்தஹிதி ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்துடைய ஆய்வாளர்கள் இத்திஃபாக். இஜ்மாக்கு என்ன அர்த்தமா? இத்திஃபாக் வேற இஜ்மா வேற சொல்லிட்டு நம்ம முதல்ல நம்ம சொன்னோம், இஜ்மாக்கு நம்ம இலக்கணம் சொல்லும் போது அரபில் இத்திஃபாக்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தான் சொன்னோம். அப்ப இப்ப நாம இத்திஃபாக் இஜ்மா வேற பிரிக்கிறோமே, உங்களுக்கு தெரியல. ஏன்? நீங்க அசத்தியத்துக்கு வாதம் பண்ண வந்திருக்கீங்க. அடுத்து சொன்னாங்க, மத்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய மௌலவி, அவங்க பேர் எனக்கு தெரியல, தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என் பேர் அப்துல் நாசிர், கடைநல்லூர். மௌலவி உங்க பேரு? பேர் காண்டி அப்துல்லா, இலங்கைங்களா? சரி, அவங்க ஊர் பேரை சொல்ல விரும்பல. அப்ப நான் அப்துல்லா, மௌலவி அப்துல்லா அவர்கள் இஜ்மான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் முடிவு செய்வதுதான் இஜ்மா அப்படியே வாத வச்சார். அவங்களுக்கு நிறைய முரண்பாடு இருக்கு. வாரிசு உரிமை சட்டம் பத்தி ஒரு கணக்கு போட்டாங்களா இல்லையா? ஒரு கணக்கு போட்டுட்டு குர்ஆன்ல இருந்து காட்டக்கூடாது, ஹதீஸ்ல இருந்து காட்டக்கூடாது, நீங்க என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸ் இல்லாம காட்டணுங்கிறாங்க. அப்ப நான் கேட்டேன் கேள்வி, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் முடிவு செய்வதுதான் இஜ்மா நீங்க சொன்னீங்க, சொல்லிட்டு குர்ஆன்ல இருந்து காட்டக்கூடாது, ஹதீஸ்ல இருந்து காட்டக்கூடாதுன்னு சொன்னீங்களே, அப்ப நீங்க எடுக்கிற இஜ்மா குர்ஆன் ஹதீஸில் உள்ளதா, குர்ஆன் ஹதீஸ்க்கு அப்பாற்பட்டதா? அப்ப எவ்வளவு முரண்பாடுகள் உங்ககிட்ட இருக்குது. அடுத்து கேட்டாங்க, ஒரு யூதர் ரசூலுல்லாஹ்வுக்கு ஷிர்க்க சொல்லி கொடுத்தா நாங்க சொன்னோமா? எங்க ஜமாத் தலைவர் சொன்னாங்களாம், ஆதாரத்தை எடுத்து வைங்க, ஹதீஸ் எடுத்து வைங்க சபையில. மீராசு கேட்ட வாதத்தை எடுத்து வச்சீங்களா? மீராசுக்கு கைர சபையில அதே மாதிரி உம்மத்த வசதா வாதத்தை எடுத்து வச்சீங்களா? வாதத்தை எடுத்து வைக்கணும் சபையில, சும்மா வச்சுட்டு பதில் சொல்ல ஓடக்கூடாது. குர்ஆனுக்கு பதில் சொன்னோம், காபத்துல்லா கண்டுபிடிச்சீங்களா, அல்லது நீங்களா முடிவு பண்ணி காபான் கண்டுபிடிச்சீங்களா, அரஃபான் கண்டுபிடிச்சீங்களா, அல்லது நபிகள் நாயகம் சொன்னதை எடுத்து சொன்னாரா கேட்டோம், அந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்களா? இப்ப முரண்பாடு உங்ககிட்ட இருக்குது. நான் சொன்ன முரண்பாடு இஜ்மா என்பது குர்ஆன் சுன்னாவிலிருந்து முடிவு செய்வதான் சொன்னீங்க. வாரிசு உரிமை கணக்க போட்டு வாதத்தை எடுத்து வைங்க, பதில் சொல்ல கேட்டுக்கிட்டு இருக்க, வாதம் எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க, அது தப்பிச்சு ஓடுறீங்க. உம்மத்த வசதா எடுத்து வச்சீங்க, அதுல உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? குந்தும் ஹைர உம்மத்தின்
بسم الله الرحمن الرحيم الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى أما بعد. ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, முழு உலகமும் கேட்டுக்கிட்டு இருக்குது. கைரு சபீல் மூமினின்னு எத்தனை உருட்டிட்டாங்க, எத்தனை ரொட்டி போட்டு அதை அப்பமும் சுட்டு எல்லாம் சுட்டுட்டாங்க. கைரு சபீலில் மூமினின்னு என்ன விளக்கம்? அது எங்களுக்கு எதிரான கருத்தான். நாங்கள் சொன்னோமா எங்கேயாவது குர்ஆன் ஹதீஸில் இல்லாத ஒரு கருத்துக்கு போய்த்து எல்லாம் ஒன்றுபட்டு இதை செய்யுங்கன்னு முடிவெடுக்கிறது தான் இஜ்மான்னு சொன்னோமா? எங்கேயாவது இந்த காலையில் நடந்த 3.5 மணி நேர விவாதத்தில் எங்கேயாவது சொன்னோமா இஜ்மான்னு சொல்றது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால போய் தடுக்கிற ஒரு முடிவு தான் என்று சொன்னோமா? இல்லே, எங்கேயும் சொல்லலை. அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கலாம்? என்ன பின்பற்று, என்ற ரசூலை பின்பற்றுன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். அல்லாஹ் ரசூலுக்கு நெருக்கடி கொடுத்து மூமின்கள் அல்லாதவர்களுடைய பாதையில போறீங்க, அவங்களுக்கு இந்த தண்டனைன்னு சொல்றான். வத்தபி சபீல மன் அனாப இலைய, எனக்கு கட்டுப்பட்டு வரக்கூடியவர்களுடைய வழியை பின்பற்றுங்கன்றான். அல்லாஹ் சொல்லலாமே, ஏன் நான் சொல்றதை பின்பற்றி, ரசூல் சொல்றதை பின்பற்றி, அதோட முடிச்சிருக்கலாமே. எனக்கு இனாபத் பண்ணக்கூடிய, எனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மக்களுடைய பாதையை பின்பற்றுன்னு குர்ஆன் சொல்லுது. நாங்க எங்கேயுமே சொல்லல, புனைச்சி சொல்றாங்க, திருத்தி சொல்றாங்க. என்னவாம்? இஜ்மா என்று சொன்னா குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத ஒன்றை நாங்க உருவாக்கி மக்களிடம் சொல்றோம். எங்க சொல்லி இருக்கிறோம் இஜ்மாவன்? எங்க சொன்னோம்? எங்கேயாவது இடத்துல சொன்னோமா குர்ஆன் ஹதீஸ் இல்லாத இஜ்மான்னு? எங்கேயுமே நம்ம சொல்லல. கடந்த 3.5 மணி நேரத்தில் சொன்னோமா? சொல்லல. அப்ப அந்த ஆயத்து அவர்களுக்கு எதிரானது தெரியும். மூமின்களுடைய பாதை தான் இஜ்மான்னு தெரியும், தெரிஞ்சு கொண்டும் அதை மறைக்கிறாங்க. உண்மையை பேசுங்க, ஹக்க வெளிப்படுத்துங்க, வெக்கப்படாதீங்க. அடுத்த ஆயத்தை எடுத்து வச்சாரு. யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார் யகூலூன யா லைதனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா. அவர்களுடைய முகங்கள் நாளை நரகத்தில் பிரட்டப்படும். அந்த நாளிலே யாருடைய முகங்கள்? அல்லாஹ் அங்க முஸ்லிம்களையா சொல்றான்? யா லைதனா அதான அல்லாஹ் வ அதான ரசூலா, அல்லாஹ் முஸ்லிம்களையா சொல்றான்? ஆயத்துல அதுக்கு முன்னால் உள்ள ஆயத்தை படிங்க. உஜூஹுஹும், அவர்களுடைய முகங்கள் என்றா யாரை சொல்றான்? இன்னல்லாஹ அஅத்த லில் காஃபிரீன அஸாபன் ஸஈரா. அல்லாஹ் மூமின்களுக்கு, அல்லாஹ் காஃபிர்களுக்கு அஸாபை வாக்களித்திருக்கிறான், தயாரித்து வைத்திருக்கிறான். காஃபிர்களுடைய முகம் குப்புற பிரட்டப்பட்டு அவர்கள் சொல்றது அல்லாஹ் சொல்றான். மூமின்களை பார்த்து அந்த ஆயத்து வரல. உஜூஹுமுக்கும், நீங்க ஹும் என்ற வார்த்தை எங்கேயாவது மீட்டி பாருங்க, அப்படி ஆயத்து எங்க கிடையாது. மற்றது என்ன சொன்னாரு? குர்ஆனை காட்டுங்க காட்டுங்கன்னு சொன்னாங்களாம். எங்கட குர்ஆன்ல நம்பிக்கை இல்லையாம். நாங்க சொன்னோமா எங்கட குர்ஆன் எடுத்து நம்புங்கடி, உங்களோட குர்ஆனை காட்டுங்கன்னு சொன்னோம். உங்களுக்கு நம்பிக்கையான குர்ஆன் இருக்குது, அதை காட்டுங்கன்னு சொன்னோம். இந்த பிரதி எடுத்து எங்கட குர்ஆனை காட்ட சொல்லல, நீங்க ஒரு குர்ஆன் எடுத்து காட்டுங்கண்டோம். காட்டலையே, அதை காட்ட முடியாது, அதை காட்ட முடியாது. முடியாததுனால் காட்டாம இருக்கிறீங்க. காட்டுங்க. நீங்க இதை எடுக்காதீங்க, உங்களுக்கு நம்பிக்கையான பிரதியை கொண்டு வாங்க. இன்டர்நெட்ல போய் கொண்டு வாங்க, வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் கொண்டு வாங்க, கொண்டு வந்து காட்டுங்க எங்கட குர்ஆன் இதுதான். எங்கடத்தை நம்ம சொல்லல. அப்துல் வஹாப் ஷாரானியை பத்தி இழுத்து பேசினாரு. அப்துல் வஹாப் ஷாரானி என்ன மதுஹபு? அப்துல் வஹாப் ஷாரானி என்ன மதுஹபு? அப்துல் வஹாப் ஷாரானியுடைய கிதாபின் நிலைமைகள் என்ன? அவருடைய கிதாபுகளில் அவருடைய எதிரிகள் கறந்த அபாண்டங்கள், பொய்கள் என்ன? அவர் மீது அவமானத்தையும் கேவலத்தையும் ஏற்படுத்துவதற்கு எவ்வளவு பொய்யான செய்திகள் அவருடைய ஷாரானியுடைய தபக்காத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதோட கதையெல்லாம் வேற. நாங்கெல்லாம் ஷாரானியோட கிதாபை வச்சு ஓதிட்டிக்கிறோம். ஷாரானி கொடுத்த கிதாபு முஸ்ஹபு ஷாரானி, அதை வச்சு நாங்கள் ஓதிட்டு இருக்கிறோம். நாங்க சொல்றோம், நாங்க காட்டுற நீங்க குர்ஆன் எடுக்க தேவையில்லை, நீங்க பரிசீலனை செய்த குர்ஆன் இருக்குமே அந்த குர்ஆனை கொண்டு வந்து முன்வைங்க. அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டாவது என்ன சொன்னாரு? இஜ்மாவுக்கும் இத்திஃபாக்குக்கும் இடையில வித்தியாசம் இல்லையாம். இஜ்மா என்றாலும் இத்திஃபாக் என்றாலும் உண்டாம். அதுக்கு வச்ச ஆதாரத்தை பார்த்தீங்களா? எவ்வளவு நகைச்சுவையாக இருந்துச்சு. அல் இஜ்மா என்றா இத்திஃபாக். அப்ப இஜ்மா என்றாலே அதோட வரைவிலக்கணத்தில் இத்திஃபாக்னு சொல்லிவிட்டார்கள். இது வரைவிலக்கணம் எப்படி வரணும் என்ற அந்த சட்டத்தை படித்தோ அல்லது தெரியாதது போன்று நடிக்கிறார்களோ தெரியாது. ஒருவர்கிட்ட நாங்க கேட்கிறோம், சீனி என்றா என்ன? அவர் சொல்றார் சர்க்கரை என்று. இது வரை விளக்கணமா? சீனிக்கு வரை விளக்கணம் சர்க்கரை என்றது வரை விளக்கணமாது. அப்ப இஜ்மா என்ற வார்த்தையின் அதே கருத்து தான் இத்திஃபாக்கில் இருக்கிறது என்றால் அந்த வார்த்தை தாரீஃபுக்குள் வர முடியாது, வரை விளக்கணத்துக்குள் அதை பாவிக்க முடியாது.
ஒத்த கருத்துள்ள சொல்லை பாவித்தால் அது தாரீஃபாக ஆக முடியாது. அப்ப அந்த இஸ்திலாஹை ஃபுகஹாக்களுடைய கிதாபுகளை அணுகும்போது, ஃபிக்ஹ் நூல்களை அணுகும்போது, அந்த நூலிலே அவர் பாவிக்கிற வார்த்தை எந்த கருத்தை கொண்டது? நானும் நீங்களும் நினைக்கிற கருத்தல்ல. ஒரு கிதாபை ஒரு அறிஞர் எழுதுகிறார், அல்லது நீங்களே எழுதுறீங்கன்னா நீங்க அதனை முன்னுரையில் போடுவீங்க, இதை இப்படி படிங்க, இப்படி படிங்க, இப்படி படிங்க, குறியீடுகளை இப்படி விளங்குன்னு போடுவீங்க. அந்த குறியீடு முறைப்படி நான் விளங்கினா தான் உங்களோட கிதாபை என்னால புரியலாம். நான் எனக்கு நினைச்ச இஷ்டத்தில் அந்த கிதாபை அணுகினா, நான் நினைச்ச அர்த்தம் கொடுத்து கொண்டு போனேன்டா நீங்க எழுதின கருத்தங்க விளங்க முடியாது. இத்திஃபாக்குக்கும் இஜ்மாவுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை தான் உங்களுக்கு சொல்லி காட்டினோம். அடுத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர் கேட்டார்கள், இந்த மசாலா வாரிசுரிமை சட்டத்தை நம்ம உதாரணமாக கேட்டால் இது கேள்வியாக வாதமானு கேட்டாங்க. இங்கே நாங்கள் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா அல்லது உங்கள்கிட்ட கேள்வி பதில் கேட்டுக்கிட்டு இருக்கிறோமா? நாங்கள் எதற்கு இது தந்துருக்குறோம்? நீங்கள் இத்தனை கேள்வி போட்டீங்க, இது கேள்வி கேட்டிங்களா வாதமாக எடுத்து வச்சிங்களா? நீங்கள் எந்த அர்த்தத்தில் வச்சிங்களோ அதே அர்த்தத்தில் தான் நாங்களும் வச்சுருக்கிறோம், வாதமாக தான் வச்சுருக்கிறோம். இது கேள்வியாக கேட்டிங்களா வாதமாக கேட்டிங்களான்னு என்ன அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இது வாதமாக தான் கேட்குறோம், இதுக்குரிய சரியான தீர்வு. அப்புறம் அவர் சொன்னார், அவர் தவறுதலாக கூட சொல்லியிருக்கலாம், குர்ஆன் ஹதீஸிலிருந்து கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கொண்டு வாங்கன்னு தான் சொன்னேன். குர்ஆனிலிருந்து கொண்டு வாங்க, ஹதீஸிலிருந்து கொண்டு வாங்கன்னு தான் சொன்னேன், அதிலிருந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லலை. அதனால் அதை அவங்க செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். அதை எதிர்பார்ப்போம். குர்ஆன் ஹதீஸிலிருந்து நேரடி ஆதாரம், கியாஸ் வரக்கூடாது, சஹாபாக்களுடைய சொல் வரக்கூடாது, நேரடி ஆதாரத்தை கொண்டு அதுக்குரிய தீர்வு என்னங்கிறத வாதமாக தான் எடுத்து வைக்கிறேன். அதுக்கு பதில் அவங்க சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ், நம்புகிறோம். அடுத்ததாக அவங்க இந்த சொன்னாங்க, குர்ஆனுடைய விஷயத்தில் எங்கே இஜ்மா ஏற்பட்டுச்சு? சஹாபாக்கள் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை செஞ்சா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை சொல்லியா நமக்கு இந்த குர்ஆனை தந்திருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. நம்ம என்ன திருப்பி திருப்பி கேட்குறோம்? எம்முடைய குர்ஆன் இது, உங்களுக்கு முன்னாடி காட்டணும். எங்களுடைய குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு அடுத்து சூரத்துல் பக்ராவுடன் தொடரக்கூடிய சூரத்துல் நாஸில் முடியக்கூடிய இந்த குர்ஆன் எங்களுடைய குர்ஆன். இதை நாங்கள் இதே வசனங்களினுடைய அடிப்படையில் இதே அமைப்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆன் எங்களுடைய குர்ஆன் என்று நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய குர்ஆனை தான் நாங்கள் கேட்குறோம். இந்த தொகுப்பா இந்த அமைப்பில் இருக்குதா, அல்லது வேறு ஏதாவது அமைப்பில் இக்ராயிலிருந்து ஆரம்பித்து பக்ராவில் கொண்டு போய் முடிகிற மாதிரி ஏதாவது அமைப்பில் குர்ஆன் வச்சுருக்கீங்களா, அல்லது வேறு ஏதாவது சூறாக்கெல்லாம் முன்ன பின்ன மாற்றி கீத்தி அந்த சூறாவை வச்சுருக்கீங்களா, ஆயத்து போடாமல் வச்சுருக்கிறீங்களா? அந்த குர்ஆனை தான் நாங்கள் கேட்குறோம். அல்லது இந்த குர்ஆனை தான் உங்களுடைய குர்ஆன்னு நீங்கள் சொன்னால் ஏன் தயங்குறீங்க? சொல்லுங்களேங்க, சொல்லுங்களேன், ஏன் சொல்ல மாட்டீங்க? இதான் எங்களுடைய குர்ஆன், இதே அமைப்பில் இருக்கிறது, இதான் எங்களுடைய குர்ஆன் சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டிருக்கீங்க? இந்த ஒரு பிரதியை நாங்கள் தர குர்ஆனை காட்ட தேவையில்லை, உங்கள்ட்ட இருந்து குர்ஆன் எடுத்து காட்டுங்களேங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இதே அமைப்பில் தான் இந்த குர்ஆன் எங்களுக்கு கிடைச்சிருக்குது, சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ அவங்க கேட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத உன்னையா சஹாபாக்கள் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு செயலை சஹாபாக்கள் செய்யலை, அதனால் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் சஹீஹான ஹதீஸு, புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு. அங்கே கேள்வியே குர்ஆனை தொகுக்கப்படும் போது என்ன கேள்வி கேட்கப்பட்டது? கைஃப தஃஅலு ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேள்வியே என்ன கேட்கப்பட்டதுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத வேலையை நீங்கள் ஏன் செய்கிறீங்க? யார்கிட்ட கேட்டாங்க? அபூபக்கர் ஸிதீக் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட கேள்வி. அப்போ அவங்க அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இதே கேள்வியை கேட்டாங்க. அவர்களிடத்திலும் ஸைத் இப்னு சாபித் இதே கேள்வியை கேட்டாங்க, கைஃப தஃஅலானி ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்று சொன்னால் நல்லா விளங்கணும். குர்ஆன் தொகுக்கப்பட்ட குர்ஆன், இரண்டாவது இந்த அமைப்பில் தொகுக்கப்பட்ட குர்ஆன், இது எம்முடைய குர்ஆன் என்று நாங்கள் சொல்கிறோம். இது எம்முடைய குர்ஆன் என்று நாங்கள் சொல்கிறோம். இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நாம் சொல்கிறோம். இதே கருத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? இதுவும் எங்களுடைய குர்ஆனும் இதே ஃபாத்திஹாவை கொண்டு ஆரம்பித்து சூரத்து நாஸில் முடியக்கூடிய இதே அமைப்பில் இருக்கக்கூடிய குர்ஆன் என்று உங்களால் சொல்ல இயலுமா? இதான் நம்முடைய வாதம். அப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் எந்த அடிப்படையில் நீங்கள் சொன்னீங்க என்று நாம் கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமைப்பை உங்களுக்கு சொல்லி தந்தாங்களா, அல்லது உங்களுடைய வசதிக்காக இந்த அமைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா? நம்பர் சொல்லணும், ஏன்னா நம்பர் சொல்லி பழக்கப்பட்டவங்க அதிகமாக.
7வது அத்தியாயம் 14வது வசனம் என்று நம்பர் சொல்லி பழக்க, அந்த நம்பருடைய தர்த்தீபுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாட்டாலும் பரவாயில்லை, இதென்ன நமக்கு வசதியாக இருக்குது, அது யார் செஞ்சா என்ன, அந்த அடிப்படையில் நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டீங்களா, எதுக்காக வேண்டி ஏற்றுக்கொண்டீங்க, அதை முதல்ல என்ன செய்யணும், நீங்கள் இந்த இடத்துல நிரூபிக்கணும். அதற்கு அடுத்ததாக குர்ஆனுடைய இஜ்மாவுடைய ஆயாத்துகளை என்ன செஞ்சாங்க, அவங்க என்ன செஞ்சாங்க, இஜ்மாவுடைய ஆயத்துகளுடைய விஷயத்தில் அதுக்கு நாங்கள் இவங்க இப்படி சொன்னாங்க, சபீருல் மூமினின்டா என்ன அப்படிங்கிறதை இவங்க விளக்குனாங்க. அதுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, குர்ஆன்டா என்ன, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் ரசூலை தான் என்ன செய்கிறான், பின்பற்ற சொல்கிறான் என்று சொல்கிறோம், நாங்கள் என்ன பின்பற்ற வானண்டா சொல்கிறோம். எங்களுடைய அடிப்படையே என்ன, குர்ஆன் ஹதீஸ், அதை தழுவி இருக்கக்கூடிய இஜ்மா கியாஸ் என்று தான் சொல்கிறோம். நாங்கள் இஜ்மாவுக்கு இத்தனை ஆதாரங்களை சொன்னோமே, இவங்க இஜ்மா தேவையில்லைங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் சொன்னாங்களா, கேட்டால் சொல்லுவாங்க இருக்குதுன்னு சொல்கிறவங்க தான் ஆதாரம் சொல்லணும். சரி, சொல்கிற ஆதாரத்துக்கு ஒழுங்கான பதிலையாவது சொல்லணும். இல்லை, எந்த ஆதாரம் சொல்லுமோ அதுக்கு ஒழுங்காக பதிலை சொல்லணுமா இல்லையா? சும்மா இந்த மாதிரி அல்லாஹ் இந்த ஆயத்தில் இப்படி சொல்கிறான், சரி அப்படின்டா ஒத்தபி சபீல மன் அனாப இலைய, எங்களுடைய அணியினர் இந்த ஆயத்தையும் எடுத்து வச்சாங்க. அப்புறம் சொன்னாங்க இதற்கும் உம்மத்து வசத்தாக்கு என்ன விளக்கம், அதை தெளிவுபடுத்துவார்களான்னு கேட்டாங்க. உம்மத்து வசத்தாக்கு என்ன விளக்கம், நடுநிலை சமுதாயம் என்ன, அதுக்குரிய அந்த சிறப்பைத்தான் அல்லாஹ் அடுத்த இதுலேயே சொல்கிறானே, லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ், அல்லாஹ் எம்மை இந்த சமுதாயத்துக்கு தந்திருக்கிற சிறப்பு மறுமையில் மற்ற நபிமார்களின் சாட்சிகளாக ஆகும் அந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். இந்த உம்மத்துக்கு கிடைச்ச சிறப்புன்னு நாங்கள் சொல்கிறோமே, அல்லாஹ் எங்களுக்கு இந்த சிறப்பை தந்திருக்கிறான், நீ வேணான்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? எத்தனை ஆயத்துக்களை சொன்னோம், ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தி மின்ஹும் தாயிஃபத்துன், இந்த ஆயத்துக்கு அர்த்தம் விளக்கம் சொன்னாங்களா? இந்த ஆயத்தினுடைய ஆயத்தில் எவ்வளோ தெளிவாக வருது, லியதஃபக்கஹு ஃபித்தீன், லியதஃபக்கஹு ஃபித்தீன் வலியுன்திரு கௌமஹும் இதா ரஜஉ இலைஹிம். ஆய்வாளர்கள் நல்ல முறையில் அந்த ஆய்வை செய்து மற்றவர்களுக்கு எடுத்து வைத்து அந்த மற்றவர்கள் அதன் மூலமாக தம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் சொன்ன இந்த வசனத்திற்கு பதில சொன்னாங்களா? அதே போன்று நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஆயத்துக்களில் ஒன்றுதான் ஒத்தபி சபீல மன் அனாப இலை. சரியான அர்த்தம் சொல்லி அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான், அல்லாஹ்வை நெருங்கி வந்த நல்லடியார்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எம்மை பார்த்து கட்டளையிடுகிறான். இதுக்கு இவங்க வெறும் குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் எடுக்கணும், நல்லோர்களுடைய பாதையை பின்பற்றக்கூடாது என்று சொல்பவர்கள் இந்த ஆயத்துக்குரிய விளக்கத்தையும் அவர்கள் தர கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று சஹாபாக்களுடைய விஷயத்தில் சொல்லும் பொழுது இன்னும் எத்தனை ஆயத்துக்கள் அடுக்கிக் கொண்டே போகிறோம் பாருங்கள், ஆயத்துக்களை அடிக்கொண்டே போகிறோம். இந்த ஆயத்துகளுக்கெல்லாம் அவங்க ஜவாபு சொல்லணும், பதில் சொல்லுவார்கள், பதில் சொல்ல வேண்டும். இந்த ஆயத்தை கொண்டு நாங்கள் எப்படி இஜ்மா நிரூபணம் செய்கிறோம் என்பதில் சந்தேகம் வந்தால் அவர்களுக்கு அதையும் தெளிவாக நாங்கள் நிரூபிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான் அஸ்ஸாபிகூன அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அந்த நபித்தோழர்களை நன்முறையில் பின்பற்றிய நல்மக்கள், இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சுப செய்தியை பற்றியுள்ள வசனமும் இருக்கிறது. இப்படி நிறைய வசனங்களை என்ன செஞ்சிருக்கிறோம், நாம் சொல்லியிருக்கிறோம். இந்த வசனங்கள் அவை அனைத்துமே இஜ்மா என்று ஒன்று உண்டு, அது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்று. அது இல்லாமல் அவர்களால் குர்ஆனை எடுக்கவும் இயலாது. வேண்டாம் அவங்களோட சொல்லட்டும், வாபஸ் வாங்கிட்டோம், இப்போ இருக்கக்கூடிய இந்த குர்ஆன் எங்களுடைய, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் இந்த மாதிரி ஒரு குர்ஆனுடைய அமைப்பு இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாததைத்தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள், அதனால் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள என்று தைரியம் இருந்தால் அதை சொல்லட்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த அமைப்பில் அவங்ககிட்ட இருக்கிற குர்ஆன், நாங்கள் தர்ற குர்ஆனை அவங்க பார்க்க தேவையில்லை, அவங்களுடைய குர்ஆனை பார்த்து சொல்லட்டும், இதுதான் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்ஆன், நபி வழியில் அமையப்பட்ட குர்ஆன் இந்த குர்ஆன் தான் என்று அவர்கள் தெளிவாக என்ன செய்யணும், எமக்கு முன்னால் அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், இஜ்மாவுடைய விஷயத்திற்காக வேண்டி நாம் எத்தனை உதாரணங்கள் சொன்னோமோ அந்த உதாரணத்துக்கு பதில் இல்லை, ஆயத்துக்களை எப்படி விளக்கணுமோ அப்படி சரியான முறையில் விளக்கல. இந்த ஒமை யுஷாக்கிர் ரசூல் என்ற ஆயத்துக்கு மட்டும் அவங்க ஒரு சின்ன ஒரு கருத்துக்களை சொன்னாங்க, அதற்குரிய எமது அணியினர் உண்மையான கருத்து என்ன என்பதையும் என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லி காட்டிட்டாங்க. அதே போன்று நாம் வைத்திருக்கக்கூடிய ஆயத்துக்களில் வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக என்ன நாடுகிறான்? பொதுவாக எல்லாரும் இது சொல்கிறது தான், இன்னும் சொல்ல போனால் நம்ம விட அதிகமாக அவங்க தான் சொல்லுவாங்க.
நம்ம விட அதிகமாக இந்த வசனத்தை அதிகமாக அவங்க தான் சொல்கிறாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எவர்களினால் பிரிவு அதிகம் ஏற்படுகிறதோ அவர்கள் அதிகம் தன்னை நிரபராதியாக்குறதுக்கான இந்த வசனங்களை சொல்கிறாங்களோ தெரியாது. ஆனால் இந்த ஆயத்தினுடைய கருத்துக்களை நாம் வந்து என்ன செய்யணும், சரியான முறையில் விளங்கணும். ஒலா தஃபர்ரகு, அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு என்ன, அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு என்ன. உடனே சகோதரர்களே, எதிர்த்தரப்பை சார்ந்த மௌலவிகள் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் வாத வைக்காம அவங்க ஒவ்வொரு ஆயத்தை சொல்லிட்டே போகிறாங்க. அந்த ஆயத்தில் அவங்க இஜ்மாக்கு ஆதாரம் இருக்குன்னு ஆதாரம் கிடையாது. ஏதாவது ஒன்று முட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போகிறேன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் இஜ்மாக்கு ஆதாரம். இதான் வாதம். தெளிவாக ஒவ்வொரு ஆதாரமாக எடுத்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். பதில் சொன்ன பிறகு அதற்கு பிறகு புதிய ஆதாரம் எடுத்து வைக்கணும். இதுவரைக்கும் ஒரு கேள்விக்கு பதிலை காணாம அடுத்து பாருங்க, இவங்கள்ட்ட வந்து முரண்பாடுகள் நம்ம நிறைய சுட்டி காட்டியிருக்கோம். மதுஹப் சம்பந்தமா ஏராளமான ஆரம்பத்தில் பேசுகிற மௌலவி அவர்கள் சொன்னார்கள், மதுஹப்பில் உள்ள ஃபிக்ஹ் சட்டங்கள் அது குர்ஆன், அது ஹதீஸ், இஜ்மா, கியாஸிலிருந்து துவக்கப்பட்டேன்னு சொன்னார்ல. எவ்வளவு விஷயங்கள் எடுத்து போட்டோம். ஒரு விஷயத்துக்கு பதில் வந்துச்சா? எங்க தலைப்புல இருக்குது மதுஹப். எங்களுடைய நிலைப்பாட்டை போய் சொல்லும் போது உங்களுடைய மதுஹப்புகளிலும் தஃப்சீர்களிலும் சட்ட நூல்களிலும் இஸ்லாத்துக்கு எதிரான சட்டங்களும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைந்து காணப்படுகின்றன. கையெழுத்து போட்டாங்க, அவங்களும் படிச்சுட்டு வந்தாங்க. நாங்கள் இந்த இஜ்மா கியாஸ் தப்புங்கிறது உங்க ஃபிக்ஹ் எடுத்து வைப்போம்னு சொல்லி நிலைப்பாட்டை போட்டிருக்கோம். ஒரு வாரத்துக்கு பதில் வந்துச்சா? தனியாக விவாதம் பண்ணுவாங்களா? ஏன் கியாமத் நாள் வரைக்கும் பண்ண வைக்க நாங்கள் 25 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களால் பதில் சொல்ல முடியல. நாங்கள் இன்னைக்கு வச்ச வாதமா? எத்தனை விவாத கலங்கள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இனிமே உங்கள்கிட்ட ஒப்பந்தம் போடணுமா? பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. இவங்க ஷாஃபி மதுஹப்ல அப்துல் வஹாப் ஷாரானி வந்து அவர் இட்டு கட்டாங்களாம். நீங்க பிரிச்சு பதில் சொல்லுங்க. உங்க இஜ்மா கியாஸ்ல எவ்வளவு நாங்க ஏதாவது ஒன்று சொன்னா அது இட்டு கட்டினது எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரிச்சு பதில் சொல்லி காட்டுங்க. தாலீம் புக்ல அப்துல் வஹாப் ஷாரானி பெரிய அறிஞர். தாலீம் புக்கு அவர் தான் நிறைய தாலீம் தப்லீக் ஜமாத்ல வந்து பெரிய மார்க் அறிஞராக காட்டுறீங்க. அவர் எழுதிய நூல்ல இருந்து குர்ஆன்ல இல்லாத குர்ஆன் சொல்லியிருக்காரு. அது என்னப்பான்னு கேட்டா அவர் மேல இட்டு கட்டாங்களாம். சும்மா நீங்க போற போக்கில் சொல்லுவீங்களா? யாரு இட்டு கட்டினா, எப்போ இட்டு கட்டினாங்க, யாரு கண்டுபிடிச்சா, இது அதை எடுத்து சொல்லணும். போற போக்கில் சொல்லிட்டு போக கூடாது. இது விவாத களம். விவாதத்துக்கும் கேள்விக்கு வித்தியாசம் கேட்கிறாரு. அற்புதமான அதாவது அழகாக நான் கேட்கிறோம். கேள்வி என்பது நாங்கள் விவாதத்தில் கேள்வி வைக்கப்படும், அது வாதமாக வைக்கப்படும். ஒரு கேள்வி நாங்கள் வச்சோம், இஜ்மாக்கு 26 கேள்வி கேட்டோம். அந்த கேள்வி தான் வாதம். நீங்க என்ன செய்றீங்க? வாதம் வைக்க மாட்டீங்க. மீராசு கணக்க சொல்லு, இதான் கேள்வி, குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு நான் சொன்னா நீங்க ஒத்துக்கிட்டு போயிடுவீங்களா? என்ன ஆதாரம் எடுத்து வைக்க சொல்லுவீங்களா இல்லீங்களா? மீராசுல வந்து நான் முன்னாடி பேசும்போது கொஞ்சம் தடுமா, அதாவது வார்த்தையை மாத்தி சொல்லிட்டேன். குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்ட முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க எடுத்து வைங்க. அதை விட சூப்பரா இலகுவா நாங்க என்ன செய்யறோம், குர்ஆன்ல இருந்து காட்டுறோம். நீங்க குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, இஜ்மால இருக்குன்னு சொல்றீங்களா இல்லீங்களா? அந்த இஜ்மாவை காட்டுங்க. உங்க லட்சணத்தை நாங்க என்ன செய்யறோம், தெளிவுபடுத்துறோம். அந்த இஜ்மாவை நீங்க காட்டுங்க. குர்ஆன்ல நாங்க என்ன செய்யறோம், விடையை சொல்லி காட்டுறோம். இவங்க மதுஹப்ல வருது, ஷாஃபி மதுஹப், அதாவது இயானத்து தாலிபின்ல வருது. என்ன சொல்லி காட்டுறாங்க? இந்த போதை பொருட்கள் இருக்கு பாருங்க, போதை பொருட்கள், அதை போய் சொல்லும் போது ஃபயஜூசு தஆத்தில் கலீலி மால் கராஹா, இந்த போதை பொருட்களை வந்து அது மக்ரூஹா இருப்பதுடன் அதை குறைவாக எடுத்துக்கொள்வது கூடும், சாப்பிட்டுக் கொள்வது கூடும். இந்த மூலைமார்கள் இருக்காங்களா இல்லையா, ஆலிம்சாக்கள், இந்த ஆலிம்சாக்கள் கொஞ்சமா போதை பொருள் சாப்பிட்டுக்கலாமா. வலா யஹ்ரும், அது என்ன செய்யாது, அது ஹராம் ஆகாது. வலாக்கின் யஜிபு கத்முஹு அலல் அவாம், ஆனால் அதை பொதுமக்களிடம் மறைப்பது அவசியமாகும். என்ன காரணமா? லிஅல்லா யதஆத்தவு கஸீரஹு வ யஅதகிது அன்னஹு கலீலுன், பொதுமக்கள் வந்து அதிகமாக சாப்பிட்டு கம்மி நினைச்சிருவாங்களாம். ஆலிம் சாக்களுக்கு மட்டும்தான் தெரியுமா எது அதிகம் எது கம்மி. அது கஞ்சா கடை வச்சா கஞ்சா எப்படி சாப்பிடணும், ஆலிம் சாட்டை போய் கேட்கணும். இது கஞ்சா அசர்த்து இவ்வளவு சாப்பிடலாம கம்மியா, ஆலிம் சாக்கு தெரியுமா, பொதுமக்கள்கிட்ட மறைக்கணுமா. இதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய மார்க்க தீர்ப்பு, இதான் நீங்க சொல்ற கியாஸ், இதான் நீங்க சொல்லக்கூடிய இஜ்மா. அப்ப நாங்க என்ன வாதம் எடுத்து வைக்கிறோம், உங்க இஜ்மா கியாஸ் பொய், அது எல்லாம் தவறு என்பதற்கு ஒரு பால்ல விஷம் இருக்கு என்பதை எழுதி கொடுத்து நிரூபிக்கிறோமே, அந்த மாதிரி பதில் சொல்ல முடியாமல் திணறுவதிலிருந்தே உங்க இஜ்மா கியாஸ் தப்பு, நீங்க இந்த இஜ்மா கியாஸ் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய ஃபத்வா தப்பு, அது பொய், எல்லாம் செய்து நிரூபணமாகுது. அன்பிற்குரிய சகோதரர்களே,
நாம சொன்னோம். இஜ்மா என்னது, இஜ்மா வேற இத்திஃபாக் வேறன்னு சொன்னார். நீங்க தானே இப்ப சொன்னீங்க இஜ்மாக்கு வரைவிலக்கணம் சொல்லும். நாங்களா சொன்னோம்? நீங்க தான் சொன்னீங்க இஜ்மாக்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது இத்திஃபாக்குன்னு வார்த்தையை போட்டீங்க. அதெல்லாம் கேள்வி கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லல. அவர் என்னமோ சொல்லிட்டு விட்டார். அடுத்து என்ன பண்றாரு? இப்ப நான் உங்களோட கேள்விக்கு வர்றேன். அவங்க எடுத்து வச்சாங்க, அதாவது குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத்தில் நாஸ் அப்படிங்கிற ஒரு வசனத்தை என்ன செஞ்சாங்க, எடுத்து வச்சாங்க. அதாவது குந்தும் ஹைர உம்மத்தின் இருக்கு பாருங்க, வகதாலிக ஜஅல்நாக்கும் உம்மத்தன் வஸதா, உங்களை நாம் நடுநிலையான சமுதாயமாக ஆக்கி இருக்கின்றோம். லி தகூனு ஷுஹதா அலன்னாஸ், நீங்கள் முன்வாழ்ந்த மக்களுக்கு சாட்சியாளர்களாக ஆவதற்காக இந்த அர்த்தத்தை அவங்களே வச்சாங்க. வயக்கூன ரசூல் அலைக்கும் ஷஹீதா, இந்த தூதர் உங்களுக்கு சாட்சியாளர் ஆவதற்காக நல்லா சொல்லி காட்டுறான். இது இஜ்மாக்கு ஆதாரமா. இந்த மௌலவிகள் அசத்தியத்துக்கு வாதிட வந்ததுனால நபிகள் நாயகம் சொன்ன விளக்கத்தை கூட மறைக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு இதெல்லாம் ஒரு வாதமா? நபிகள் நாயகம் ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொன்ன பிறகு உங்க கருத்தை எடுத்து வைக்கலாமா? நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இப்னு மாஜாவில் 4274வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மறுமை நாளில் எல்லா நபியுடைய உம்மத்தும் நிற்பாங்களாம். எல்லா நபியுடைய உம்மத்தும் நிற்கும் போது நபிகள் நாயகத்தின் உம்மத்து நாம என்ன செய்வோம், நிற்போம். யார் தான் நபிகள் நாயகத்தை உண்மையில குர்ஆன் சுன்னா கட்டுப்பட்டாங்களோ அவங்க நிற்பாங்களாம். நிற்கும் போது நூஹ் நபிட்ட அல்லாஹ், நூஹ் நபி சமுதாயத்தை கேட்பான் அல்லாஹ், இந்த நூஹ் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி விட்டாரா அப்படி அல்லாஹ் கேட்பான். அப்ப சமுதாயம் சொல்லுவாங்க இல்ல அப்படிம்பாங்க. அப்ப அல்லாஹ் நூஹை கூப்பிட்டு நீ எடுத்து சொல்லலையா? அல்லாஹ் நான் எடுத்து சொல்லிட்டேன். அதுக்கு என்ன ஆதாரம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத் ஆதாரம். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பானா, நூஹ் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னாரா? அவன் சொல்லிட்டாரு, யா அல்லாஹ் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? கேள்வியை பாருங்க. வமா இல்முக்கும் பிதாலிக், நூஹ் தன்னுடைய சமுதாயத்திற்கு சொல்லிவிட்டார் என்கின்ற அறிவு உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? நீங்களா ஒட்டுமொத்தமா முடிவு பண்ணீங்களா? அப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோமா, குர்ஆன் சுன்னாமனு பின்பற்றோம்ல, 3 இஜ்மா கியாஸ் கிடையாது சொன்னோம்ல, அவங்க இஜ்மா கியாஸ் சொன்னவங்க சொல்ல முடியாது. குர்ஆன் எல்லாம் சேர்த்துட்டாங்களே, குர்ஆன் ஹதீஸ மட்டும் சொன்னவங்க சொல்லுவாங்களா? ஃபயகூலூன அக்பரனா நபியுனா பிதாலிக, எங்களுடைய நபி எங்களுக்கு இதை அறிவித்தார், முடிஞ்சு போச்சு. நாங்க சொந்தமா நபி சொன்னத குர்ஆனை படிச்சோம் சொன்னோம். நூஹ் நபி சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லிவிட்டார், குர்ஆன்ல படிக்கிறோம். குர்ஆன் சுன்னா மட்டும் மார்க்கம் என்று கொள்கையில் இருப்பதினால் குர்ஆனை படித்து ஹதீஸை படித்தவர்கள் மட்டும் மறுமையை சொல்ல முடியும். யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாக்கு வெளியே போறாங்களோ அவங்கள சொல்ல முடியாது. அப்ப அக்பரனா நபியுனா பிதாலிக அன்ன ருசுல கத் பல்லகு ஃபஸத்தக்னாஹு, எங்களுடைய நபி சொன்னார்கள், இறை தூதர்கள் அனைவரும் தங்கள் சமுதாயத்திற்கு எடுத்துரைத்து விட்டார் என்று எங்கள் நபி சொன்னார். ஃபஸத்தக்னாஹு, நாங்கள் அதை உண்மைப்படுத்தினோம். நபி சொன்னதை படித்து சொல்பவங்க உம்மத்து வசத்தா. இதுல எங்க நபிகள் நாயகம் ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொன்ன பிறகு அதுக்கு மாற்றமா பேசுவீங்களா? அசைத்தத்துக்கு வாதிட வந்திருக்கீங்களா? அப்ப நாம தெளிவா சொல்லி காட்டுறோம். வத்தபி சபீலமன் அனாப இலைய, என் பக்கம் திரும்பிய வழிமுறையை பின்பற்றுகிறாக. அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியவங்க யாரு? அன்னல் மூமினூன் அல்லதீன யத்தபிஊனல் ஹக்க மிர் ரப்பிஹிம், மூமின்கள் என்றால் அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ள சத்தியத்தை பின்பற்றுவார்கள். மார்க்கம் அல்லாஹ்விடமிருந்து வரணும். நீங்க உங்க மனோ இச்சை நாங்க கூடி முடிவெடுத்த இஜ்மா கிடையாது. இஜ்மா நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. இன்னும் நான் பதில் சொல்லுவேன். சகோதரர் எம்ஏ சுலைமான் அவங்க பேசுவாங்க. அதுக்கு நான் என்னுடைய வாதத்துக்கு வர்றேன். இஜ்மா கியாஸ் உண்டு என்று வாதிக்கக்கூடியவர்கள், அவர் ஒரு ஆள் ஒரு கேள்வியை சொல்கிறாரு, இன்னொருவர் அவருக்கு பதிலாக சொல்கிறாரு, இவர் ஒன்றை சொல்கிறாரு, அவருக்கு நேர் மாற்றமாக அவர் பேசுகிறார். அவர் முன்னாடி என்ன சொன்னார்? இப்போ ஆரம்பத்தில் துவங்கியவர் என்ன சொன்னார்னா, அப்துல்லா மௌலவி அவர்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட முடிவு தான் இஜ்மா என்று நாங்கள் எங்கே சொன்னோம் அப்படின்றார். அடுத்து அவர் பேசும்போது சொல்லுகிறார், இந்த வாரிசுரிமை சட்டத்தை குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் நிரூபித்து காட்டுங்கள்னு சொல்றார். என்ன அர்த்தம்? குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாது. இவர் சொல்றார் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதுதான்ங்கிறாரு. அவர் குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாது, நிரூபித்து காட்டுங்கன்னு வாதமா எடுத்து வைத்தார்கள் தான் நல்லா மாட்டிக்கிடுவாங்க. அந்த இது வாரிசுரிமை சட்டத்தை
அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். இதில் என்ன பிரச்சனைன்னு எடுத்து சொல்லுங்க, அப்போ நாம பிடிப்போம். அடுத்து இந்த ஆட்டை கடிச்சு மனுஷனை கடிக்க வந்தாங்க கதையில். இஜ்மாவை நம்ம பின்பற்றணும்னு சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே இஜ்மா நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படி அவர் ஒரு வாதத்தை எடுத்து வச்சா, வத்தபி சபீல மண் அனாம் நமக்கு சொன்னாங்கிறான். வத்தபி யாரை சொல்றான்? அல்லாஹ்வின் தூதர் அவர்களை சொல்கிறானா நம்மளை சொல்றானா? என் பக்கம் யார் திரும்பினார்களோ அவர்களை பின்பற்றுங்கள்னு சொல்றான். இந்த வசனம் இஜ்மாவுக்கு ஆதாரமா? யாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்மாவை பின்பற்றணும். இப்போ என்ன இருக்கு? அடுத்து சஹாபாக்களையும் முடிச்சாச்சு. சஹாபாக்களை என்ன செய்யணும்? இஜ்மா நீங்க பின்பற்றுங்க. அதுக்கு ஒரு வசனம் முன்னாடியே சொன்னா, லவ்லா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தி மின்ஹும் தாயிஃபத்துன் யதஃபக்கஹு ஃபித்தீன். இந்த வசனத்திலிருந்து ஒரு கூட்டத்தினர்கள் கல்வியை கற்பதற்கு போகணும், வந்து திரும்பிய உடன் அவர்கள் எச்சரிக்கை செய்யணும்னு சொன்னாங்கன்னு இருக்க, இந்த வசனம் முதல்ல யாருக்கு இறங்குனுச்சு? நமக்கு தான் இறங்குனுச்சா? முதல்ல நிறைவேற்ற வேண்டியவர்கள் நபி தோழர்கள், சஹாபாக்கள். அவங்க இஜ்மாவுக்கு எங்கேயோ போகணுமா? என்ன ஆதாரம் இருக்குன்னு பாருங்க. இஜ்மா என்று சொன்னால் என்ன? குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட ஒரு மூன்றாவது மூல ஆதாரம். தலைப்பை திரும்ப திரும்ப அவரே படிச்சுக்கிட்டோம். மூல ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ் இல்லாமல் இன்னொரு ஆதாரம் அது. அந்த ஆதாரத்துக்கும் நீங்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த வசனத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எடுத்து சொல்லுங்க. குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாததை இந்த வசனம் நிரூபிக்கிறது. குர்ஆன் ஹதீஸ்ல நான் சொல்லாம இருப்பேன், சொல்லாத விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லணும். அந்த மாதிரி சொல்லாமல் ஒரு குர்ஆன் வசனத்தை வைத்துக் கொண்டு இது என்ன சொல்லுங்க பார்த்தீர்களா, விளக்கங்கள் சொல்லணும். அந்த வசனத்தில் அந்த கருத்திற்காக நிரூபிக்கணும். அதுக்கடுத்து ஒரு வசனம் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் அப்படின்னு ஒரு வசனத்தை எடுத்து காட்டினாங்க. முஹாஜிரின்களையும் அன்சாரிகளையும் முந்தி சென்றவர்கள் யார் அல்லாஹ் பின்பற்ற சொன்னார்? உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய கருத்தின்படி முஹாஜிரின்களையும் அன்சாரிகளையும் யார் முந்தி சென்றாங்களோ அவர்கள் சொன்னது மட்டும்தான் இஜ்மாவா? அவர்கள் தான் பின்பற்ற சொன்னாரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தவர்கள் இஜ்மா பண்ணாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா? எல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இங்கே உலகத்தில் உள்ளவங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு சொல்லிட்டு கடைசியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்மா பின்பற்றணும், சஹாபாக்கள் இஜ்மா பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு அழகான வசனம் நம்ம சொல்றோட வார்த்தாசிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ. இதுல என்ன இருக்கு? இது இவர்களை விளக்க முடியாது. சில தூங்குறால எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்பவே முடியாது. அதனால நான் உங்களுக்காக வேண்டி இல்ல, பொதுமக்கள் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க, இங்க நேரடியா பாக்குறாங்க, மக்கள் பார்ப்பாங்க. இந்த வசனத்துல எங்க இஜ்மா ஆதாரம் இருக்கு? அனைவர்களும் ஒன்றாக அல்லாஹ்வின் கையை பிடித்துக் கொள்ளுங்கள், குர்ஆனை பிடித்துக் கொள்ளுங்கள் இருக்கிறத இஜ்மாவை பின்பற்றுங்கள் இருக்கான். அதை பின்பற்றி கொண்டுதான் நீ பிரித்து போகக்கூடாது. உங்க கையில இருக்கிற என்ன? குர்ஆன் இருக்கணும், அதை பிடிச்சிட்டு போவாத. நீ குர்ஆனையும் விட்டு விட்டு ஹதீஸையும் விட்டு விட்டு இஜ்மாவுக்கு நீங்க போறீங்க. இந்த வசனம் தெளிவாக அல்லாஹ்வுடைய வேதத்தை பின்பற்றணும், அந்த வஹியை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறது. அதை பிடித்துக் கொண்டு நீ பிரிந்து போகாது என்று சொல்லுகிறது. இது இஜ்மா. அது இஜ்மா முன்னாடி தாரி சொன்னாரு. இஜ்மாவுக்கு இந்த யாதில் உம்மானே இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஒன்று எங்க இருக்கிற இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன். அப்படி என்றால் இப்படித்தான் இருக்கும், இப்படி என்றால் அப்படித்தான் இருக்கும். இந்த வசனத்தில் அப்படி இருக்கா? இந்த குர்ஆன் வசனத்தில் அப்படி இருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இப்படி விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா? இல்ல, இவர்களாக என்ன செய்யறாங்க? ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு இதே மாதிரி வசனங்கள் நிறைய வச்சிருக்காங்க. இதே மாதிரி புத்தகத்தில் எழுதி வச்சிருந்தா அவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மகிட்ட என்னென்ன வசனங்கள்லாம் எடுத்து வைப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த வசனங்கள் கூட புத்தகத்துல கிதாபுகள்ல இஜ்மாங்கிறதுக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஒன்னும் உருப்படாதவை. இஜ்மானி இவர்கள் சொல்வதற்கு ஆதாரம் இல்லாதவைகள். இது மார்க்கத்திற்கு எந்த விதமான சான்றுக்கும் என்ன செய்ய முடியாது, எடுத்து சொல்ல முடியாது. அடுத்ததாக சொன்னாரு, நாங்க உங்க குர்ஆன் தான் கேட்டாங்க. அவர் அது பக்கத்தில் உள்ளவங்க சொன்னா நாங்கள் இந்த இதே குர்ஆன் என்று சொல்கிறோம், நீங்கள் எதை சொல்லியிருந்தா கேட்டார். நாங்க இதை ஒத்துக்கிட்டோன்னு ஒரு அட்டை தூக்கி 2 பக்கத்தில் அட்டியில ஒத்துக்கிட்டோன்னு அவர் சொன்னதுக்கு தான் கேள்வி கேட்டோம். இவர் அதை கவனிக்காம நாங்க உங்ககிட்ட எங்க குர்ஆன் இருந்தாங்க கேட்டோமான்னு இருக்கிறார். அவர்களுடைய சார்பில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்வி. அடுத்ததாக அன்பிற்குரிய சகோதரர்களே, மௌலவி அவர்கள் பேசும்போது குர்ஆன் ஹதீஸில் இல்லாததை இஜ்மா என்று நாங்கள் சொன்னோமா? இஜ்மா என்பது குர்ஆன் ஹதீஸை தழுவியது அப்படின்னு கழுவுற மீன்ல நழுவுற மீன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நழுவி போய்கிட்டு இருக்கிறாங்க. சரி, தழுவியதுங்கிறீங்கள,
இப்ப நாங்க எடுத்து போட்ட குப்பைகள், ஆபாசங்கள், அசியங்கள், நோன்பு வைத்துக் கொண்டு விரலை பித்தத்தில் விட்டால் என்ன சட்டம்? ஹஜ் செல்லும் போது கழுதையுடைய உறுப்பை தூக்கி நுழைத்துக் கொண்டால் என்ன சட்டம்? ஒரு தக்கர் வெட்டி கிடக்கிறது உறுப்பு, அதை தூக்கி உள்ளே சொருகிக் கொண்டால் என்ன சட்டம்? இது எந்த குரானை தழுவி நீங்க எடுத்தீங்க, எந்த ஹதீஸை தழுவி நீங்க எடுத்தீங்க, அதை நீங்க சொல்லணும். இப்படிலாம் நழுவி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அழகான ஆதாரங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆதாரங்களை புரிந்திருக்கிறார்கள், விளங்கி இருக்கிறார்கள். ஆனா ஏதோ ஷார்ட் ஆரம்பத்திலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள், எங்க ஆதாரத்தை வைங்க, ஆதாரத்தை வைங்கின்றார்கள். இப்போது ஆதாரங்களை அடுக்கிக் கொண்டு போகும்போது அதிலிருந்து தப்புவதற்காக அதையும் இதையும் சொல்லி மகத்தாக தப்பு பார்க்கிறார். ஆரம்பத்திலே பேசி என்ன சொன்னார், ஷாரானியுடைய கிதாபிலே பிழை இருந்தால் அதை பிரிண்ட்ல போய் சொல்ல வேண்டாம். ரசூலுல்லாஹ்வின் மீது அவதூறாக இட்டுக்கட்டப்பட்ட பொய் ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது, பிரிண்ட் காரண்டே போய் சொல்றது, அதை பிரிண்ட் காரண்ட போய் சொல்லியா மாந்தது, அதை பொய் என்று சொல்லி நாம பிடிச்சு நிரூபிக்க கூடாதா? என்ன பிரிண்ட் காரண்ட போய் கதை சொன்னீங்க? எத்தனை அறிஞர்களுடைய கிதாபுகள் அவர்கள் சொல்லாதவைகளை நுழைத்திருக்கிறார்கள், ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதை ஞாபகத்தில். இரண்டாவது, இஜ்மாவுக்கும் இத்திஃபாக்குக்கும் வித்தியாசம் கேட்டார். நான் சொன்னதை வச்சா கருத்து இருக்கிறது, நான் இஜ்மான்னு சொன்னா அதுவும் இத்திஃபாக்கும் வேண்டாம். நீங்க படித்திருக்கிறீர்கள், நீங்க மதரசாவில் ஓதாதவர்கள் அல்ல, கிதாபுகளுக்கு முன்னால் இருந்தவர்கள். ஒரு நூலை வாசிக்க முன்னால் அதிலே இருக்கக்கூடிய முறைகளை படிக்கவர், அதனுடைய உஸ்லூப், அதனுடைய போக்கை படிக்கவர். இத்திஃபாக் என்ற ஒரு வார்த்தை ஃபிக்ஹுடைய நூலிலே பாவிக்கப்பட்டால் அதற்கு என்ன கருத்தனங்க இருக்கிறது, அதை போய் படித்து ஃபிக்ஹ் நூலை வாசிங்க, அதைத்தான் சொல்லணும். மூணாவது பாருங்க, வளமைக்கு திரும்புறாங்க, ஐட்டம் குறையுது, சொல்லி சொல்லி பார்க்கிறாங்க. இப்ப ஃபிக்ஹ் நூலு திறமையாது, சக்கரம் சுத்துது. இந்த ஃபத்வல் மூயில சொல்லும் போதே இங்க நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. நான் இதுக்கு ஆலிமன் என்ற வார்த்தைக்கு மௌலவி சாஹிப் என்றார். நான் சொன்னேன், நீங்க விவாதம் முடிஞ்ச போது வாங்க இன்ஷாஅல்லாஹ் எங்க மதரசாவில் கொண்டு போய் 5ஆம் வகுப்பு மாணவர்களோடு உங்களுக்கு விளக்குவோம். நான் சொல்றதுக்கு வெட்கப்படுறேன். இது ஒரு ஆலிம் எடுக்கிற கருத்தல். இது ஃபிக்ஹ் கிதாபில் வரக்கூடிய தொழுகையில பாடத்தில் வரக்கூடிய ஆலிமன் வருகிற ஆலிம் சாஹிப் நகர்த்தி சட்டத்தை அறிந்தவர் மௌலவி சாஹிப் நகர்த்தி. இதுக்கு விளக்கமே சொல்லக்கூடாது, சிரிப்பு, இது அசிங்கம். இதை பேசுறதே ஒரு விளக்கம் இல்லாம கதைக்கிறாங்க. மக்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டோம் காட்டுறதுக்காக கதைக்கிறாங்க. நீங்க விவாதம் முடிஞ்ச வாங்க, வீடியோ பண்ணுங்க, 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உங்களுக்கு விளங்கப்படுது. நாங்க சொன்ன ஒண்ணுமே இல்லை, இந்த ஆயத்துக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு அம்மாவுக்கு சம்பந்தமே இல்லை என்று செஞ்சாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு நம்ம சொன்ன ஒவ்வொரு ஆயத்துலையா ஆயத்துக்கு நாம் சொன்ன நேரத்தில் முதல்ல இந்த பூர்வ சுகதா அடந்தாஸ் அற்புதமான விளக்கம் ஹதீஸ் இருந்து சொல்றாங்க. என்ன என்னமோ நாங்க இந்த விளக்கத்தை ஏற்காத மாதிரியும், மறுமை நாளில் சாட்சி சொல்லுவாங்க அப்படிங்கிறத ஏற்காத மாதிரியும், அவர்கள் எல்லாம் வந்து செய்யற மாதிரி அதை ஏற்றுக்கொள்ற மாதிரியும், யாருக்கு தெரியாது இந்த ஹதீஸ் விளக்கம் இருக்குது, மறுமையில தான் நாங்கள் சாட்சி சொல்லுவோம், யாரும் நாங்கள் மறுத்த மாட்டோம். இந்த ஆயத்தை எப்படி புரியணும் நல்லா நமக்கு அறிவு தந்திருக்கிறான். எதுக்கெடுத்தாலும் அறிவுன்னு பேசுறீங்க, அறிவுக்கு மாற்றமாக தான் அதிசயம் மறுக்கிற அளவுக்குலாம் போறீங்க. இந்த ஆயத்தை விளங்குறதுக்கு அறிவு தேவை இல்லையா? கொஞ்சம் அறிவு விளங்க மாட்டீங்களா? குர்ஆன் ஹதீஸுக்கு குர்ஆனுக்கு மாற்றமாக அவருடைய அறிவு பயன்படுத்த தெரியுது, ஒரு ஹதீஸை மறுக்கிறதுக்கு அறிவு பயன்படுது. அது ஒரு தனி சப்ஜெக்ட். இன்ஷா அல்லாஹ் 2 நாள் இருக்கிறது, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி நம்ம எடுப்போம். அவர்களுடைய குப்பைகள் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் இஜ்மாவோடு சம்பந்தப்பட்டு அவர்கள் இஜ்மா கியாஸை மறுத்ததினால் எப்படிப்பட்ட பாரதூரமான விளைவுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் நிரூபிப்போம். ஆயத்துல என்ன சொல்லப்படுது? அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு தந்த சிறப்பு, இந்த உம்மத்தை அல்லாஹ் நேர்மைப்படுத்துகிறான். மறுமை நாளில் சாட்சியாளராக ஆவதற்குரிய தகுதியை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறான். இது விளங்க தெரியலையா?
அப்ப இந்த உம்மத்துக்கு கிடைச்ச சிறப்பா இந்த குர்ஆன் சொல்லுது. இதை தெரியலையா? இல்ல மறுமை நாள்ல சாட்சி சொல்லுவாங்க, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டா, மறுமை நாள்ல சாட்சி சொல்ல மாட்டாங்க நம்ம சொல்றோம். மறுமை நாள்ல தான் சொல்லுவாங்க. இந்த உலகத்துல போய் சாட்சி சொல்ல முடியும்? மறுமை நாளில் சாட்சி சொல்லக்கூடிய தகுதி இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்பதை இந்த ஆயத் உணர்த்துகிறது. இன்னும் விரிவா பேசலாம், அடுத்த விஷயத்தை பேசுவோம். அடுத்து அவங்க சொன்னாங்க, ஒத்தபி சபீல மன் அனாப இலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தா அல்லாஹ் சொல்றானா, நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அல்லாஹ் சொன்னா, இவங்க ஒத்தபியூன்னு சொல்லல. இவ்வளவு அழகான விளக்கம். குர்ஆன்ல வர எல்லா இதுக்கு அப்படியே வச்சிருவோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடையே மட்டிட்டு விட வேண்டும். அடுத்தவர்களுக்கு அந்த சட்டத்தை இங்க சொல்லக்கூடாது. லை அஷ்ரக்த லயஹபத்தன்ன அமலுக்க. அடிக்கடி அவங்களுடைய இயக்கத்திலிருந்து இந்த ஆயத்துக்களை பேசுவதை கேட்கப்படலாம். நபியுடைய கண்ணியத்தை குறைப்பதற்கோ என்னவோ என்ன செய்யலாம், அடிக்கடி இது சொல்றதை கேட்கப்படலாம். அப்ப என்ன சொல்லணும், இது நபிக்கு மட்டும் உள்ள சட்டம் தான், வேற யாருக்கும் உள்ள சட்டம் இல்ல. இந்த அர்த்தம் லை அஷ்ரக்த லயஹபத்தன்ன அமலு. அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்க சிறுக்கு செஞ்சீங்கன்னா உங்களுடைய அமலெல்லாம் வீணாகிடும். அது நபிக்கு மட்டும்தான் போ, எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்ல போறாங்களா? ஒத்தபி சபீல மன் அனாப இலை என்பது நபிக்கு மாத்திரம் என்று சொன்னார். நபிக்கு சொல்லப்பட்ட சட்டம் என்பது நபிக்கு சொல்லப்பட்ட சட்டம் மட்டுமே என்று சொன்னார். அப்ப நபியை நோக்கி வரக்கூடிய எல்லா ஆயத்துக்களுக்கும் அப்படியே வைக்க போறாங்க. குர்ஆன விளங்குற லட்சணம் இதுதான். இப்படிதான் குர்ஆன விளங்கி இருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய சொல்லு தேவையில்லை, முன்னோர்களுடைய இமாம்களுடைய சொல்லு தேவையில்லை என்று சொல்லி குர்ஆன விளங்குறதுடைய லட்சணம் இப்படித்தான் நீங்க பார்த்து கொள்ளுங்க. அடுத்ததாக வதசிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. இந்த ஆயத்துக்கு இஜ்மாக்கு என்னங்க